இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 96.90% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. பழங்குடியின மக்களை எஸ்டி பிரிவில் சேர்க்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம். பழங்குடியினர் கூட்டமைப்பு புதுச்சேரி அரசுக்கு எச்சரிக்கை. பாஜக சார்பில் நடைபெற்ற தேசம் காக்க நேசம் சொல்வோம் தேசிய கொடி பேரணி. முன்னாள் ராணுவத்தினர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. வெகு விமர்சையாக நடைபெற்ற மூலகுளம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம். சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் இன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் 96.90% மாணவர்களும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 96.86% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் ஏப்ரல் 2025 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த 4290 மாணவர்களும் 3977 மாணவிகளும் ஆக மொத்தம் 8267 மாணவர்கள் தேர்வு எழுதினர். புதுச்சேரியில் இன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் புதுச்சேரி காரைக்கால் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 96.90% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 8011 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 4109 மாணவர்களும் 3902 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோல புதுச்சேரி காரைக்கால் அனைத்து தனியார் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 96.86% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த மொத்தம் 7539 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் தனியார் பள்ளிகளில் பயின்ற 7302 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3739 மாணவர்களும் 3563 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள பழங்குடியின மக்கள் எஸ்டி பிரிவுகளில் சேர்க்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிப்போம் என பழங்குடியினர் கூட்டமைப்பு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை தமிழ் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு நிறுவனர் ராம்குமார், புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாமில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் உள்ளதாகவும், பழங்குடியின மக்களுக்கு வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரவில்லை என்றும், ஆட்சியாளர்களுக்கு பழங்குடியின மக்கள் மீது அக்கறை இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் உள்ள 4 பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருவதாகவும், கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மூலகுளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மூலகுளத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இதனையொட்டி நேற்று முன்தினம் கோவில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, முதல் கால யாகசால பூஜை, 2ஆம் கால மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நீர் பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலர் சரவணன், சமூக சேவகர் சசிபாலன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி, அமமுக மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி தலைமையில் 114 முதியவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுவையை சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா இன்று ஈசிஆரில் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான எம்பி செல்வ கணபதி தலைமையிலும்
கட்சியின் அனைத்து மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் உதவி இயக்குனர் பாலமுருகன் முன்னிலையில் புதுவையை சேர்ந்த 100 முதியோர், 9 விதவை, 4 கணவரால் கைவிடப்பட்டவர், ஒரு முதிர்கன்னி ஆக மொத்தம் 114 பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் உள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இதில் மாணவி கிரிஷா 483 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதல் இடத்தையும், மாதவன் 475 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், காவியா 472 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளி நிர்வாகி ராம சிவராஜன் பூங்கொத்து கொடுத்தும், நிறுவனர் அஞ்சாலாட்சி சிவராஜன் பொன்னாடை அணிவித்தும், பள்ளி முதல்வர் சாந்தி இனிப்பு வழங்கியும் பாராட்டினர். தொடர்ந்து வெற்றிக்கு பாடுபட்ட ஆசிரியர்களையும் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர். மேலும் பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற தேசம் காக்க நேசம் கொள்வோம் தேசிய கொடி பேரணியில் முன்னாள் ராணுவ வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், பாஜகவினர் என 500க்கும் மேற்பட்டோர் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு சென்றனர். தேசம் காக்க நேசம் கொள்வோம் தேசிய கொடி பேரணி பாஜக சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியை பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் ஏராளமான பாஜக நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஜந்தா சிக்னல் வரை பேரணியாக வந்தனர். பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு வந்தனர். மூலக்குளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி ஆலய திருப்பணிக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையினை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழுவினர் உட்பட அந்த பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் புதுச்சேரி அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி 32வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி 32வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த பள்ளியில் தேர்வு எழுதிய 678 பேரில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அதோடு 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று குமரன் என்ற மாணவனும், சின்மதி என்ற மாணவியும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். 493 மதிப்பெண்கள் எடுத்த பூமிகா 2ஆம் இடத்தையும், 491 மதிப்பெண் எடுத்த பூஜா 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். முதலிடம் பெற்றவருக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவிக்கு 1 கிராம் தங்க நாணயத்தையும் அமலோற்பவம் பள்ளியின் தாளாளரும் முதுநிலை முதல்வருமான லூத்துசாமி வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த பள்ளியில் 502 மாணவர்கள் 75%க்கு மேலும், 152 மாணவர்கள் முதல் வகுப்பிலும், 6 மாணவர்கள் 490 மதிப்பெண்களுக்கு மேலும், 27 மாணவர்கள் 489 மதிப்பெண்களுக்கு மேலும் பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் இயங்கி வரும் வேல் செந்தில் மேல்நிலைப் பள்ளியில் இலவச கல்விக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 400 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என பள்ளியின் தாளாளர் அறிவித்துள்ளார்.
புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியான செந்தில் எஜுகேஷன் சொசைட்டியின் கல்வி நிறுவனமான வேல் செந்தில் மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் சுமார் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு செந்தில் எஜுகேஷன் சொசைட்டி சார்பாக 11 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான இலவச கல்வி வழங்கப்படும் என்றும், பள்ளி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணம் உட்பட அனைத்தும் இலவசம் என பள்ளியின் தாளாளர் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேலு பிறந்தநாள் விழாவையொட்டி 1000 பெண்களுக்கு தள்ளுவண்டி, தையல் இயந்திரம், புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா. சிவா அறிவுறுத்தலின்படி கதிர்காமம் தொகுதியில் தொகுதி கழக செயலாளர் வடிவேலு பிறந்தநாள் விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். 1000 மகளிருக்கு தையல் இயந்திரம், நடைபாதை வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழகம் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.